வணக்கம் மக்களே. நீங்க நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அரசியல் சாணக்கியன் ரங்கராஜ் பாண்டே அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு, அண்ணா வழங்கின ஆட்சியை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எம்ஜிஆர் வழங்கின ஆட்சியை கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அண்ணா வழங்கின ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் திமுக இருக்கே, நீங்க ஏன் வர்றீங்க? எம்ஜிஆருக்கு வழங்கின ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் ஏடிஎம்கே இருக்கே, நீங்க ஏன் வர்றீங்க? அப்புறம் தமிழ் மக்களுக்காண்டி பாடுபடுவேன்னு விஜய் சொன்னா, தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தான் சீமான் இருக்காரு, அப்ப ஏன் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, யூடியூப் தான் 1000 இருக்கு, அப்புறம் நீங்க சாணக்கியா யூடியூப்னு வச்சு நடத்துறீங்க, ஊத்தி மூடிட்டு போக வேண்டியது தானே. சர்வே தான் இப்ப எல்லாரும் எடுக்கிறாங்க, வீதிக்கு உட்காந்து எடுக்கிறாங்க. மாணவர்கள், சில கல்லூரிகள், தனிப்பட்டவங்க எல்லாருமே எடுக்கிறாங்க. நீங்க ஏன் தேர்தல் கணிப்பு எடுக்கிறீங்க? தேர்தல் முடிவு கணிப்பு எதுக்கு எடுக்கிறீங்க? நீங்க ஊத்தி மூடிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நாங்க கேட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்குமா சார்? எல்லாரும் வரணும். ஜனநாயக நாட்டுல நீ வராத, நீ எதுக்கு வர்றன்னு கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இல்ல. யார் வேணாலும் வரலாம். 1000 யூடியூப் சேனல் இருக்கேல, நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறது கரெக்ட்னா, 1000 கட்சி இருந்தாலும் அந்த 1000 கட்சியும் தப்புன்றதுக்கு எங்க தலைவர் வர்றதுல உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு என்ன குத்தம் வருது? குடையுது, குத்துது, குடையுதுன்னு கத்துறீங்க.